வித்தியாசப்படுத்தி நம்ம சொன்னோம். இது தப்பா? கவர்மெண்ட் ஏன் விட்டாங்க? இப்ப இலங்கை வழியாக விடுதலை புலிகள் வர முடியாம எவ்வளவு பாதுகாப்பு போட்டு வச்சுக்கிறாங்க. கடல் வழியாக கடல் ரோந்து போயிட்டு இருக்குது. இதை விட டேஞ்சரான ஏரியா இல்லையா அது கார்கில்ங்கிறது? பாகிஸ்தானுடைய பகுதி இல்லையா? அதுல எவ்வளவு கவனமா இருக்கு. எப்படி வர விட்டீங்க? அதான் கேள்வி. அப்ப வர விட்டதுக்காக நம்ம கண்டிக்கணுமா பாராட்டணுமான்னு பார்க்கும் பொழுது கவர்மெண்ட் நம்ம கண்டிச்சோம், வீரர்களை பாராட்டணும். இன்னும் சொல்ல போனா கார்கில் போர்ல இறந்தவர்கள் எண்ணிக்கையில தமிழ்நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 20 பேர் இறந்திருக்கிறாங்க. 20 பேர்ல 10 பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டில். 10ல 4 பேர் முஸ்லீம். அப்ப முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு 10ல 4 என்ன கணக்காச்சு? 40% ஆச்சு. ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறது கவர்மெண்ட் கணக்குப்படி 7, நான் எங்க கணக்குப்படி 13 தமிழ்நாட்டில். அப்ப 13% இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், 7% இருக்கக்கூடிய சமுதாயம், 40% நம்ம தியாகம் பண்ணித்தான் இருக்கும் அந்த கார்கில் போர்ல. இன்னும் சொல்ல போனா கூர்கா ரெஜிமெண்ட் மாதிரி முஸ்லீம் ரெஜிமெண்ட் அங்க ஒண்ணு இருக்குது. அவர்கள் தான் மலையில ஏறி போய் விரட்டினாங்களே தவிர கார்கில்ல வெற்றிக்கு காரணம் முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் போனாங்க. ஏன்னா இவர்கள் தான் அவங்களை ஏமாற்ற முடியுங்கிறதுக்காக வேண்டி அவர்களுடைய ஆட்கள் மாதிரியே போய் உள்ள ஊடுருவி நுழைந்து அடிச்சு விரட்டினதுல முஸ்லீம் ரெஜிமெண்ட் தான் முக்கியமான பங்காட்டு. கடைசியா விரட்டினது அவங்களை வச்சுதான். அப்ப முஸ்லீம் ரெஜிமெண்ட் போய் அடிச்சதுனாலதான் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமா போச்சான் இந்த ராணுவத்தில் இழப்புலையே. அப்ப முஸ்லீம்கள் தங்களுடைய பங்குகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன ஒரு விஷயம் தெரியுமா? இந்த செய்திகள் பத்திரிகையில என்னமோ தெரியல, வருவதில்லை. நான் சொல்லுங்க, அதை பத்தி என்ன வேண்டாலும் கேளுங்க. அதை நாங்க உணர்வோம். இன்னொரு கார்கிலுடைய முக்கிய வெற்றிக்கு ஏவுகணை தயாரிச்சதே பாரதத்தின் அப்துல் கலாம் தான். அதுவே நாங்க பாராட்டுறோம். அதே நேரத்தில் இந்தியாவுடைய கிரிக்கெட் தோத்துக்கணும், அதுக்கு கேப்டன் முகமது அஸ்வதீன் தான். ஆமா, அது அதே இதை நாங்க உணர்றோம். உங்களுடைய மனப்பான்மை மாற்றம் இருக்குன்னு தவிர இல்ல, உங்களுடைய தியாக மனப்பான்மை நாங்க குறைச்சே சொல்லல. இந்து சமயத்தை உலகமெல்லாம் வளர்த்த தேவருக்கு பாலூட்டி வளர்த்ததே முஸ்லீம் தாய் தான். கண்டிப்பா. இன்னும் சொல்ல போன இந்த மேடையில நான் என்ன பேசுறேன்னா, எனக்கு கல்வெறிவு புகுத்தி வளர்த்ததே காயப்பட்டினம் PSK ஃபேமிலி தான். அதே நான் நன்றியோட கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய தியாக மனப்பான்மை நாங்க குறைச்ச மதிப்பிடல. ஆனா உங்களுடைய இளைஞருடைய மனப்போக்கை நீங்க மாற்ற முற்படணும் நான் சொல்ல. இல்ல, மனப்போக்கு மாறல, தெளிவா நம்ம இருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது கிரிக்கெட் விஷயத்துக்கு வந்தாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, கிரிக்கெட்டை எப்போதுமே தேசபக்திக்கு நீங்க அளவுகோல எடுக்காதீங்க. ஏன் எடுக்காதீங்க? நான் ஆரம்பத்தில் நாங்க சொல்லிட்டு வர்றோம். இப்ப எல்லாம் சண்டி சிரிச்சு போச்சு. கிரிக்கெட்ல இருக்கிற எல்லாரும் அயோக்கியம், ஒருத்தங்க கூட நல்லவன் கிடையாது. ஒவ்வொருத்தரும் வர்றான் பாருங்க, முழு வேஷம் போட்ட கபில் தேவ் வரைக்கும் வந்தாச்சு. என்ன பண்றாங்க? அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி? அதாவது இவன் தான் ஜெயிப்பான்னு வைங்களேன். இப்ப ஜிம்பாப்வேக்கு இந்தியாவுக்கு சண்டை நடக்குதுங்க கிரிக்கெட்ல. யாருங்க ஜெயிப்பா? இந்திய டீம். ஜிம்பாப்வே வீக்கான டீம் தானே, அவ்வளவுதான். பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கு நடக்குது. யாரு ஜெயிப்பான்னு கண்ண முடிவு சொல்ல முடியும்? பங்களாதேஷுக்கு முடியாது. கிரிக்கெட்ல அவங்க அவ்வளவு திறமையான ஆட்கள் இல்ல. பாகிஸ்தான் ஜெயிக்கும்னு சொல்லிடுவீங்க. இப்ப என்ன செய்வாங்கன்னா, சூதாட்டக்காரர்கள் குரூப் இருக்கிறான், இவன் போய் பந்தயம் கட்டுவான். எப்படி தெரியுமா? பங்களாதேஷ் தான் ஜெயிக்குமா. பங்களாதேஷ் ஜெயிக்க சான்ஸே இல்ல, பங்களாதேஷ் தான் ஜெயிக்கும்னு பந்தயம் கட்டுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? முடியாதுன்னு தெரியறதுனால பந்தயம் கட்டுவாங்க. 1 லட்சம் 2 லட்சம் ஒவ்வொரு கட்டையா வாங்குவான். அது கோடி கணக்கில் போயிடும். பங்களாதேஷ் பாகிஸ்தான்காரன் கூப்பிடுவான். அவனை கூப்பிட்டு என்ன செய்வான்? இம்ரான் கானை கூப்பிட்டு, நீங்க உனக்கு ஒரு 5 கோடி, அவனுக்கு 1 கோடி கொடுத்துருவோம், நீ தோத்து போற அப்படிமா. இவன் எந்த காலத்துக்கு இத்தனை கோடி பார்க்க போறான்? சரி, நான் தோத்து போறேன். இந்த ரன் அவுட்ல ஆகுறாங்க எல்லாம் செட்டப். இப்படிமா பால் கிட்ட கூட கடந்து காலை கூட தாண்டி இருக்காது, வேணும்னு ஓடுவாங்க. அங்க பேசுனதுக்காக வேண்டி, அங்க ரன் அவுட் ஆகுறேன்னு பேசிட்டு வந்துட்டான்ல, பேசிட்டு வந்ததுக்காக வேண்டி 1 ரன்ல போடுவான். வருவான், 1 வாட்டி ஓடி அடிப்பான். அடுத்த நிமிஷம் 1 ரன் கூட எடுக்காம பேடி எனக்கு திரும்பிடலாம். இதெல்லாம் என்னன்னு அவன் அப்படி நடக்க சான்ஸே கிடையாது. அப்ப இந்த பாகிஸ்தான் ஜெயிக்கிறவன் என்ன செய்வான்? ஒரு தொகையை வாங்கிட்டு தோத்து போறேன்பா. நீங்க எல்லாரும் பாகிஸ்தான் ஜெயிப்பான்னு பந்தயம் இருப்பீங்க. நான் ஒரு ஆள் மட்டும் பங்களாதேஷ் ஜெயிப்பாம நான் எங்க போயிருவேன்? நான் எங்க போயிருடைய தகுதி? அப்ப இந்த விளையாட்டுடைய வெற்றி தோல்விகள் எல்லாம் விளையாட்டில் தீர்மானிக்கப்படுவதில்லை, சூதாட்டத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்க உட்கார்ந்து எவன் ஜெயிக்க போறான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. எவன் ஜெயிப்பாங்க ஏற்கனவே முடிவாயிருச்சு. விளையாடுறதுக்கு முன்னாடியே எவன் ஜெயிப்பான் எவன் தோப்பான் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுருச்சு. அந்த கிரிக்கெட் சூதாட்டத்துல கபில் தேவ்ல இருந்து ரவிசாஸ்திரில இருந்து அசார்தீன் வரைக்கும் வர்றாரு. அசார்தீன் வர்றாரு பாருங்க, வரப்போது எல்லாம். கடைசியில் ஒருத்தம் பாக்கி இல்லாம எல்லாரும் நமக்கு நல்லா நாமம் போட்டிருக்காங்க. அப்ப இந்த கிரிக்கெட்டை ஒரு தேசபக்திக்கு நீங்க அளவுகோலா கொள்ளாதீங்க. எத்தனை விளையாட்டுல அது ஒரு விளையாட்டு. இதுல என்ன, சில பேர் நீங்க சொன்ன மாதிரி சில கிறுக்கன் இருக்கான் எல்லா சமுதாயத்திலையும். அவன் என்ன பண்ணுவான்? 2 பக்கத்திலையும் இருப்பான். இவன் பாகிஸ்தான்காரன் உள்ள வரக்கூடாது, கிரிக்கெட்டுக்கு நான் கொத்துவேன் அப்படின்னு சிவசேனாக்காரன் போனவன இவன் ஒருத்தர் இருப்பான், முஸ்லீம் ஒருத்தன். நான் பாகிஸ்தானை பாராட்டுவாமா இவன்.
இது ரெண்டு பேர் செய்யல தப்பு. விளையாட்டுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. ரெண்டு நாட்டுக்குள்ள சண்டையா? பாகிஸ்தான் ஜெயிச்சோம்னா பாகிஸ்தான் டெல்லியை பிடிச்சிருமா? அல்ல இந்தியா ஜெயிச்சோம்னா இந்தியா போய் இஸ்லாமாபாத்தை பிடிச்சிட போகுதா? இது ஒரு விளையாட்டு. இந்த 11 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கு நாட்டுக்கும் தேசபக்திக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. இப்ப அதுவும் ஏமாத்திருக்கான்னு வழங்கி போச்சு. அதனால இப்படிப்பட்ட எண்ணம் நம்மள முஸ்லிம்கள் யாராவது இருந்தாங்கன்னா, எப்படி பாகிஸ்தான் ஜெயிச்சவன வெடி போடுறவன் இருந்தான்னா திருந்திக்கிறங்க. அந்த விளையாட்டை எடுத்துக்கிறங்க. அவங்க சுட்டி கேட்கிற அளவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அனைவருக்கும் வணக்கம் கூறுகிறேன். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கமாக 33 வாரங்கள் திரையில் பார்த்து அதனுடைய கருத்துக்களை தெரிந்து இஸ்லாத்தினுடைய குர்ஆனையும் அதில் வழிநடைகளையும் வாசித்துக் கொண்டு வர லட்சம் மக்களில் நானும் ஒருவன். சூராத் 1 அத்பாத்திஹால இருந்து சூராத் 114 அந்தாஸ் வரைக்கு 6666 வசனங்களையும் படித்து அதுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான இறை தூதர்கள் இந்த நாட்டிலே வந்து மக்களுக்கு சிகிச்சை அடைய செய்ததில் முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் கிபி 571 உதயமாகி கிபி 632 61 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக, உலக மக்களுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் நல்ல ஒரு எடுப்பான இறை தூதராக வந்து மக்களுக்கு நல்லது செய்து கொண்டதை நாம் அறிகிறோம், வாசிக்கிறோம். அன்பர்களே, இத்தனைக்கும் உள்ள இந்த மாதிரி தூதர்கள் செய்தும் குர்ஆன் வழியில் வந்து இறையருளை பெற்று அதனுடைய வழிமுறைகளை நடந்து வந்து இறுதி என்பது நம்முடைய அந்தாசி என்பது குர்ஆனில் வருகிறது. அந்த முறையில் நல்லது செய்யக்கூடிய நபர்களை எந்த வகையில் ஆண்டவன் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார், கெட்ட வழியில் நடந்து செல்லக்கூடியவனை ஆண்டவன் எந்த வழியில் நடத்தி செல்கிறான் என்பதை இந்த மாமன்றத்துக்கு ஐயா அவர்கள் விவரணமாக சொன்னால், என்னை போல் வாசித்து இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் என்பதை தெளிவுபடுத்த, அதை கருத்துப்பாடு இல்லாம குரோத மனப்பான்மை இல்லாமல் இந்த சமய இணக்கத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறதுக்கு என் மனமார்ந்த நன்றியை என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த சமயத்தை வழி நடந்து இதை பின்தொடர்ந்து இந்த சமய நூலை வாசித்து இதனுடைய கருத்துக்களில் என்ன லாபம் கிடைக்கும், இறுதியில் நமக்கு என்ன ஆண்டவன் அதுக்கு வைத்திருக்கிறான் என்பதை சொன்னால் நன்மையா இருக்குன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் தூத்துக்குடியை சேர்ந்தவன். சி பால்ராஜ், எம்ஜேஎஃப், வளரச வியாபாரம். ஐயா பெரியவர் பால்ராஜ் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நல்ல கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னா, இந்த கடவுள் வந்து நல்லவர்களுக்கு என்னென்ன செய்ய போறாரு, கெட்டவர்களை எப்படியெல்லாம் நடத்துவாரு, இதை பத்தி விளக்கி சொல்லுங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை. இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத விளக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. ஆமா தெரியும். 150 நாடுகளுக்கு இந்த மெசேஜ் போகும் ஒளிபரப்புறதுனால. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல கடவுள் படைச்சது ஒரே ஒரு ஜோடிய. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு மனிதனை தான் கடவுள் படைக்கிறார், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும். அவங்கள இருந்து பல்கி பெருகிதான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம என்ன ஜாதி பேசிக்கிட்டாலும் சரிதான், அதெல்லாம் போலித்தனமானது. எல்லாமே அந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பிறந்த சந்ததிகள் தான் நம்ம எல்லாருமே. அந்த 2 பேர்ல ஆரம்பித்த மக்கள் வந்து இன்றைக்கு 600 கோடி ஆயிட்டோம். வெறும் 2 பேர்ல ஆரம்பிச்ச மக்கள் வந்து இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு பேர்னு கேட்டா 600 கோடி. இந்திய ஜனத்தொகை 100 கோடி ஆயிடுச்சு, தாண்டிக்கிட்டு போயிருக்கு. அப்ப இது இவ்வளவு வந்துருச்சு. இன்னும் அதிகமா மக்கள் தொகை பெருகலாம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முதல் மனிதன் தோன்றுவதற்கு ஒரு ஆரம்பம் இருந்தது மாதிரி உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. இப்படியே போய்கிட்டே இருக்காது, கண்டினியூவா இப்படியே போய்கிட்டே இருக்கும் நினைக்க கூடாது. எப்படி முதல் மனிதனுக்கு இப்படி போயிட்டு இருந்தா இந்த பக்கம் ஒரு ஆரம்பம் இருக்கு பாருங்க, 600 கோடி, அதுக்கு முந்தி 500 கோடி, அது கொஞ்சம் முந்தி போனா 400 கோடி, அதுக்கு முந்தி போனா 100 கோடி, அதுக்கு முந்தி போனா 50 கோடி, அப்புறமே 10 கோடி, 1 கோடி, 1 லட்சம், 10,000, 100, 2 வந்து நிற்கும். இப்படியே போனோம்னா 2 போய் நிக்கிற மாதிரி இப்படியே போனோம்னு சொன்னா